உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப தெளிவாக இருங்க. இல்லைன்னா மனக்கவலை அப்படின்றது உங்களுக்கு தான். தேவை முடிஞ்சோன்னே விட்டு போகிற உறவுகள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய. கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே வந்து புலம்பாதீங்க. மரத்துக்கு கோடையை வச்சவன் வசந்தத்தையும் வந்து வச்சுருக்கான் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே மாதிரி கடவுள் உங்களை நிரந்தர துன்பத்தில் என்றைக்குமே வந்து விட்டுற மாட்டார் அப்படின்றத நம்புங்க. நம்மள பழைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனை உருவாக்கியும் ஒவ்வொரு பிரச்சனையை தவிர்த்துக்கிட்டும் ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்த்துக்கிட்டும் பிரச்சனையோடு தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பிரச்சனை ஒன்றும் உங்களுக்கு எதிரி கிடையாதுங்க. நீங்கள் அதை கொட்டி அப்படியே தீர்த்துறதுக்கு நீங்கள் அசையாமல் ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேறதுக்கு உங்களை துடிக்க வைக்கிற சாவி தான் அது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதுக்கான வழி தான் அப்படின்னு யோசிங்க. பிரச்சனை கண்டு என்றைக்குமே வந்து உங்கள் லைஃப்பில் பயந்து ஓடாதீங்க. ஒரு பிரச்சனை உங்களோட லைஃப்பில் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருது அப்படின்னா ஐயோ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப முத்திட்டேன் அப்படின்னு நினச்சி சோர்வடையாதீங்க. நல்ல வேளை இந்த பிரச்சனைக்கு ஒரேடியாக ஒரு முடிவு வந்துட்டு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக தான் இருந்தாலும் அதோட தீர்வு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு பூட்டை திறக்கிற சாவி மாதிரி. எப்போவுமே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையும் சரி தோல்வியும் சரி உங்களோட லைஃப்பில் உங்கள் பக்கத்தில் வரக்கூட பயப்படும். அதே மாதிரி நம்மளோட குடும்ப பிரச்சனையும் சரி நம்மளோட பர்சனல் ப்ராப்ளமும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற சண்டைகளும் சரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று, பேசியே ஒரு பிரச்சனை வந்து பெருசாகிடும். இல்லைனா பேசாமல் அமைதியாக இருக்கிறனாலேயே பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும். இதை நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ எதுக்கு பேசணும் நான் எதுக்கு பேசணும் அப்படின்ற ஈகோலையே சில பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது அவங்க மேலேயும் தானே தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு போட்டிலையும் பொறாமலையும் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு இருக்கிற திமிரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. எனக்கு வந்து யார்கிட்டையும் போய் தானாக அடிமையாக பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு. அன்புக்காக ஒரு சில இடத்துல நம்ம அடிமை ஆகிறது கூட தப்பு கிடையாது. பட் அந்த ஒரு விஷயம் வெறும் அன்புக்காக மட்டுமே வந்து இருக்கணும். எந்த ஒரு அதிகாரத்துக்கும் நம்ம எப்போவுமே வந்து அடிபணிஞ்சும் போகக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை வந்து நம்ம வெளியில் போய் தேடிட்டுருக்கோம். அப்படி தேடாமல் நம்மளுக்குள்ளே தேடுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் கூட உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு அதனால் நீங்கள் சண்டையும் போட்டுட்டீங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை விட்டு கொஞ்சம் தூரமாகவே வந்துடுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நிதானமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிதானத்தில் எடுக்கிற முடிவு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிதானத்தை கையாளுங்க. என்னதான் நீங்கள் தண்ணி தவிச்சாலும் கடல் நீர் பார்த்திங்கன்னா உங்களை வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். அதை எடுத்து குடிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு சில உறவுகளும் நீங்கள் என்ன தான் பிரச்சனைன்னு துடித்தாலும் இந்த சமுதாயம் உங்களை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கும். நீங்கள் மனசு வைக்கலைன்னா முடியவே முடியாது. உங்களை காரணம் இல்லாமல் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி விட்டுட்டு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களை காயப்படுத்தினதுக்கு காலம் முழுக்க உங்களுக்கு காரணம் அவங்க சொன்னாலுமே வந்து கண்டிப்பாக அதை எந்த விதத்துலையும் நம்பாதீங்க. ஏன்னா உங்களை காயப்படுத்தினவங்க காரணமே இல்லாமல் இருந்திருந்தால் கூட அந்த காரணத்தை அவங்களே வந்து உருவாக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்க ரீசன் சொல்கிறனால நீங்கள் பட்ட காயங்கள் பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ஆறாது, நம்மளோட மனசில் மாறாது அப்படின்றத நிஜம். இப்படியாப்பட்ட உறவுகளை என்றைக்குமே வந்து காப்பாற்றி தக்க வச்சுக்க நினைக்காதீங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்களோட வாழ்க்கையில்